மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தும் இல்லை, போதிய தண்ணீரும் இல்லை. அதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியே முடங்கியிருக்கிறது. மேட்டூர் அணையின் தற்போதைய நிலவரம் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி 13 மாவட்டங்களில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த மேட்டூர் அணையானது 120 அடி கொள்ளளவை கொண்டது. 93.48 டிஎம்சியை கொண்டது இந்த மேட்டூர் அணை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். இந்த தண்ணீர் திறப்பானது 13 மாவட்டங்களில் உள்ள 4.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியும் 12.6 லட்சம் ஏக்கரில் சம்பா, தாளடி என முப்போக சாகுபடியும் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் 13 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அதாவது ஜூன் 12ஆம் தேதி இதுவரை 19 முறை மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது. அதாவது மேலும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னதாக 11 முறையும், அதாவது காலதாமதமாக போதிய நீர் இல்லாததால் காலதாமதமாக 60 முறையும் இதுவரை மேட்டூர் அணையானது திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழையின்மை மற்றும் கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது தொடர்ந்து சரி வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்வரத்து 390 கனஅடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது மேட்டூர் அணை நீர்மட்டம் 42 அடியாகவும் 13 டிஎம்சி மட்டுமே தண்ணீர் உள்ளது. எதிர்வரும் காலங்களில் அதாவது மேட்டூர் அணையின் 9 டிஎம்சி தண்ணீர் எப்பொழுதுமே நிறுத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் மீன்வளத்துறைக்கும் 22 மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்கும் பூர்த்தி செய்வது இந்த 9 டிஎம்சி தண்ணீர் தான். மீதமுள்ள 4 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட்டாலும் இந்த 13 மாவட்டங்களில் விவசாயம் செய்ய பயன்பெறாத நிலைமையே உருவாகும். ஏனென்றால் கடந்த ஜூன் 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டார். ஆனால் கடைமடை வரை இந்த விவசாயத்திற்கு இந்த தண்ணீர் சென்று சேரவில்லை. மாறாக அதாவது ஜூன் மாதம் தண்ணீர் நிறுத்தப்படும். அது போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால் பாதியிலேயே இந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதனால் கடந்த முறையும் இந்த 13 மாவட்டங்களில் விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் போதிய தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் எல்லாம் கருகிய சூழ்நிலை தான் அரங்கேறி வந்தது. அதிலிருந்து விவசாயிகள் மீளாத நிலையில் தற்பொழுதாவது தண்ணீர் கிடைக்கும், இந்த முறை விவசாயம் செய்து விடலாம் என்ற நிலையில் ஏங்கி காத்திருந்தனர். ஆனால் தற்பொழுதும் விவசாயம் செய்ய முடியாத நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சாகுபடி என்பது முற்றிலும் இல்லாததால் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகளானது வரத்து 10% குறைந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் ஆங்காங்கே முளைப்புகள் வந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து இருப்போம். ஆனால் கடந்த 2 ஆண்டு காலமாக நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே 10% அளவிற்கு நெல் கொள்முதல் ஆனது குறைந்துள்ளது. விவசாயிகள் விளைவிக்கும் நெல், அதாவது முழுமையாக நெல்லை உற்பத்தி செய்ய முடியாததால் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்வதில்லை. இதனால் 10% அளவிற்கு நெல் கொள்முதலும் குறைந்துள்ளது. இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக 13 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்பொழுது தண்ணீர் வராது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்தையும் அண்மையில் நாம் பார்த்தோம். ஆனால் தற்பொழுது விவசாயிகள் தொடர்ந்து தண்ணீர் வரும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். கர்நாடகா மாநிலத்திலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டாலோ அல்லது காவிரி கரையோர பகுதிகளில் மழை பெய்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில்தான் ஜூன் இறுதிக்குள் தண்ணீர் திறக்கப்படும் என்று மேட்டூர் நீர்வளத்துறை அதிகாரி ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தண்ணீர் குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் 22 மாவட்டங்களில் குடிநீர் தேவையும் கேள்விக்குறியாகும் நிலை உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.